இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் அற்பமான சில பொருட்கள், அது நம்ம அற்பம் என்று சொல்லி எவைகளை நினைக்கிறோம் சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னால், பலவீனமானவைகள், ஒன்றுக்கு உதவாதது அல்லது உடைக்கப்பட்டது, இப்படிப்பட்டவைகளைத்தான் நாம் அற்பமானது என்று சொல்லி நினைப்போம், பார்ப்போம். அப்படிதான் மனிதர்கள் செய்கிறார்கள். அழகற்றது அல்லது எதற்குமே உதவாத ஒன்று என்று சொல்லி நினைக்கின்ற காரியங்கள் அற்பமாக பார்க்கப்படுகிறது. அற்பமாக அதை ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள் அற்பம் என்று சொல்லி. சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கும்போது கூட, உதாரணத்திற்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால், குழந்தை வைத்திருக்கிறவர்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, அற்பமாக பார்ப்பார்கள் இல்லாதவர்களை. சில ஆசீர்வாதமான காரியங்கள் கிடைக்கும்போது இல்லாதவர்களை பார்க்கின்ற விதங்கள், சில நேரத்தில் சிலர் அற்பமாக பார்க்கிறதை நாம் பார்த்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அற்பமாய் காணப்படுகிறவைகளை வைத்து அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். உடைக்கப்பட்ட பாத்திரம், உடைந்து போன பொருட்கள் அல்லது உடைக்கப்பட்ட ஒரு இருதயத்தை வைத்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதத்தை தான் நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், அதில் பார்க்கும்போது லேயாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லேயாளை குறித்து 31வது வசனம் சொல்லுகிறது, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தாள் என்று சொல்லப்படுகிறது. 33வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். உண்மையாகவே சில நேரத்தில் இந்த உலகத்தில் நம்மிடத்தில் இல்லாத சில பொருட்களை, இல்லாத சில காரியங்களை வைத்து கூட மற்றவங்க நம்மை அற்பமாக பார்க்கலாம், அற்பமாக எண்ணலாம், ஒதுக்கி விடலாம். ஆனால் பாருங்க, இந்த லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தாள். நம்மளை அற்பமாக பார்க்குறத மற்றவங்க வேணால் பார்க்காமல் இருக்கலாம். நம்மளை ஒதுக்குவதை, நம்மளை ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துவதை, அந்த பார்வையிலே நம்மளை துன்பப்படுத்துவதை மற்றவங்க உணராமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அவள் அற்பமாய் எண்ணப்பட்டதை லேயாள் என்ன செய்திருப்பாள் என்று சொன்னால் உணர்ந்திருப்பாள். அந்த அவளுடைய உணர்வை ஆண்டவர் என்ன செய்கிறார் இந்த இடத்துல? கேட்டருளி, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். அவள் மீண்டுமாக கற்பந்தரிக்கும்படி செய்ததுனால இந்த லேயாள் சொல்லுகிறாள், நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி. நான் அற்பமாய் எண்ணினதை ஒருவேளை கணவன் கேட்காம இருக்கலாம். நான் அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கிறதை பார்க்கிறதை மனைவியோ, குடும்பத்தில் இருக்கிறவங்களோ, உறவின் மக்களோ, உடன் பிறந்தவர்களோ கேட்காமல் இருக்கலாம். ஆனால் நம்மளை படைத்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவன் நாம் அற்பமாய் பார்க்கப்படுகிறதை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அவர் கேட்டருளி லேயாளுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறார். அந்த ராகேல் பார்த்து பொறாமப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் லேயாளுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த லேயாள் மூலமாக தான் யூதா வருகிறார். யூதா சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அற்பமானவைகளை கொண்டு அசாத்தியமான காரியங்களை செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், நீங்க யாராக இருந்தாலும், ஒருவேளை உங்ககிட்ட இல்லாத ஒன்றை வைத்து இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கலாம், ஒருவேளை திருமணமாகி அநேக ஆண்டுகள் ஆகிவிட்டது, குழந்தை இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல வேலை கிடைக்காம இருக்கலாம், நிறைய படித்திருக்கலாம், போதுமான வருமானம் இல்லாமல் இருக்கலாம். இப்படி பல விதமான சூழ்நிலைகள் நிமித்தம் குடும்பத்தாலும் உறவின் மக்களாலும் அற்பமாக எண்ணப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் அதை கேட்கிறவராக இருக்கிறார். மற்றவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, மற்றவங்க அதை குறித்து கேட்கிறார்களோ இல்லையோ, ஆனால் தேவன் அதை கேட்கிறவராக இருக்கிறார். தேவன் கேட்டு அற்பமாக நினைத்தவங்க மத்தியில் உங்களை அதிசயமான காரியங்களை உங்களை கொண்டு உங்களுக்கு ஆண்டவர் செய்வதற்கு போதுமானவர். உங்களை கொண்டு பிறருக்கும் அதிசயங்களை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி நம் கண்களை மூடி உங்கள் பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி ஒரு நிமிடம் மாத்திரம் நம்ம ஜெபிக்கலாமா? அற்பமான வாழ்வு
அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தின் தீரியாய் எடுத்தாட்கொள்ளும். ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து நான் சிறுகவும் என் வாழ்க்கையில நீர் பெருகவும் தீபத்தின் திரியாக என்னை எடுத்து ஆட்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி அற்பமான என்னுடைய வாழ்க்கை இது அற்புதமாக மாறும்படியாக ஆண்டவரே என்னுடைய பாதத்திலே முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கின்ற உம்முடைய பிள்ளைக வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீர் காண செய்வீராக. உங்க பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். துதியும் கனத்தையும் மகிமை உங்க ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.